அதே மாதிரி இந்த தமிழ் திரைப்படம் மொத்தம் 3 அவார்டு வாங்கிருச்சு. அந்த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் வந்து எம்.எஸ். பாஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பார்க்கிங் திரைப்படத்துக்காக அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருந்தாங்க இல்லையா? எனக்கு அதிலுமே பெரிய உடன்பாடு இல்ல. எஸ், எம்.எஸ். பாஸ்கர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அதே ஆடு சீசன் திரைப்படத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான் பாத்தீங்களா? அந்த நடிப்புக்கு எம்.எஸ். பாஸ்கரோட நடிப்பு வந்து அவ்ளோ ஈடாகாது. அடுத்து தமிழ்ல பெஸ்ட் ஃபிலிம் அதுவும் பார்க்கிங் திரைப்படம் தான். பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அதுவும் பார்க்கிங் திரைப்படம் தான். அப்பனா இந்த அயோத்தி, விடுதலை, யாத்திசை, இந்த பொம்மை நாயகி இந்த திரைப்படத்துல எந்த கேட்டகரில கொண்டு போய் அவனுங்க வைப்பானுங்கன்னு தெரியல. ஆக்சுவலா தமிழ் திரைப்படம் வாங்கிட்டாங்க அப்படின்றதுக்காக பெருமைப்பட முடியாது. ஆனா, தகுதியான திரைப்படத்த குடுக்கல அப்படின்றது தான் பிரச்சனை. ஒருவேளை இந்த அயோத்தி, யாத்திசை, அதுக்கப்புறம் இந்த விடுதலை, மரண திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகல அப்படின்னா, பார்க்கிங் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அத நாம ஏத்துக்கலாம். ஆனா, அத விட மேலா இருக்கக்கூடிய திரைப்படங்கள் இருக்கும்போது, அத மட்டம் தட்டணுன்றதுக்காகவே, அத மட்டம் தட்டி இந்த திரைப்படத்த குடுத்தது அப்படின்றது, இதுவும் ஒரு கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் தான். ஆக்சுவலா ஒரு காலகட்டத்துல அந்த நேஷனல் அவார்டுக்கான அந்த போட்டி அப்படின்றது என்ன சொல்றது? ஒரு ஒரு உயிர குடுத்து வாங்குற ஒரு விஷயமா இருந்தது. முக்கியமா இந்த 1999ல பாத்தீங்கன்னா, தமிழ்ல விக்ரம் அவர்கள் நடிச்ச சேது திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த சேது திரைப்படத்த பார்த்த எல்லாருமே கண்டிப்பா விக்ரமுக்கு இந்த திரைப்படத்துல நேஷனல் அவார்டு கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருமே அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஆனா, அந்த வருஷத்துக்கான அந்த விருத அவர் வாங்கவே இல்ல. அப்படி எவன்டா சேது திரைப்படத்துல விக்ரம் நடிச்சத விட எவன்டா ஒருத்தன் நடிச்சு கிழிச்சிட்டான் அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கம் மணியேட்டன் வந்தாப்புல. அவர் நடிச்ச திரைப்படம் தான் வசந்தியும் லட்சுமியும் பின்னே நானும். மணியேட்டன்னா கலாபவன் மணி அவர்கள். அந்த திரைப்படம் அதான் தமிழ்ல அந்த விக்ரம் அவர்கள் காசின்னு ஒரு திரைப்படம் பண்ணியிருந்தாங்களா, அத முதல்ல மலையாளத்துல கலாபவன் மணி அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. சோ இல்ல கலாபவன் மணிக்கு தான் இந்த அவார்டு போய் சேரும் அப்படின்ற மாரி இருந்தது. ஆனா அந்த வருஷம் அவரும் வாங்கல. அவர தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்ப குடுத்திருந்தாரு மோகன்லால் அவர்கள். வனப்பிரஸ்தம் அப்படின்ற திரைப்படத்துல. அந்த திரைப்படத்துல அவர் வயசானதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல நடந்து வருவாரு. அந்த நடந்து வரும்போது அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். அதே மாரி இந்த கதகளி ஆடுறதுக்கு முகம் ஃபுல்லா மேக்கப்பா இருக்கும். மோகன்லால் சார் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. அந்த முகம் ஃபுல்லா போட்ட அந்த மேக்கப்ல அவரோட நடிப்பு அப்படின்றது தனியா தெரியும். சோ 1999ல மோகன்லால் அவர்கள் மிகச்சிறந்த நடிகருக்கான தேசிய விருத வனப்பிரஸ்தம் அந்த திரைப்படத்துக்காக வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலா அப்ப இருந்த அந்த காம்படிஷன்றது அப்படி இருந்தது. ஒருத்தரும் உசுர குடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தான் அந்த விருதையே வாங்குனாங்க. இப்பல்லாம் உசுர குடுத்து நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. பிஜேபிக்கு ஜால்ரா அடிச்சாலே போதும். அவனே கொண்டு வந்து நேஷனல் அவார்ட கையில குடுத்துட்டு போயிடுறான்.